வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடலைப்பருப்பு சுசியம். அதுக்கு நான் ஒரு கிண்ணம் நிறைய கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வேக வைக்கணும். அப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3-4 ஸ்பூன் போல் தேங்காய், ஒரு 3 ஏலக்காய் இருக்குது, 1 ஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி, ஒரு 3 ஸ்பூன் பச்சரிசி இடியாப்ப மாவு, 1 கப்பு மைதா மாவு. நம்ம முதல்ல கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு நல்லா வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அதை தண்ணியை வடிச்சிட்டு அதை ஆற வச்சிடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் 4 ஸ்பூன் தேங்காய், ஒரு 3 ஏலக்காயோட விதைகளை போட்டு கொஞ்சம் பவுடர் பண்ணிட்டேன். அது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக திரிச்சிருக்கேன். அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, அப்புறம் தேங்காய், ஏலக்காய் அதை சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டால் போதும். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதை நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம மேல் மாவு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு 1 கப்பு மைதா மாவு, 3 ஸ்பூன் பச்சரிசி இடியாப்ப மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் திக்காக தான் இதை கலக்கி எடுக்கணும். உப்பு கொஞ்சம் சேர்த்தா போதும். இதை நம்ம கரண்டியால் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. இப்போ நான் பூரணத்தை உருண்டைகளாக பிடிச்சி வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச உருண்டையில் ஒரு உருண்டை எடுத்து அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மேல் மாவில் சேர்த்துட்டு ஸ்பூனால் எடுத்து அப்படியே எண்ணெயில் சேர்த்தாச்சு. ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும், ரொம்ப லோவாக வைக்க வேண்டாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு உருண்டைகளையும் பொரித்து எடுக்கணும். உருண்டைகள் வந்து ஒன்றோடு ஒன்றா சேரக்கூடாது. சேர்ந்துருச்சுன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம போட்டு சுட்டு எடுக்கணும். இதுக்கு நம்ம பூரணம் செய்யும்போது தேங்காவை நீங்கள் மிக்சியில் கண்டிப்பாக திரிக்கணும்னு அவசியம் கிடையாது. என் பசங்களுக்கு வந்து தேங்காய் போட்டிருக்குன்னு தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் மிக்சியில் பவுடர் பண்ணிட்டேன். அதே போல் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். மண்டை வெல்லத்தை ஒரு 1/4 கப்பு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு கரைச்சி கூட அதை பயன்படுத்தலாம். என்னோடய நாட்டு சர்க்கரையில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சேர்த்துட்டேன். இன்றைக்கி இந்த ஸ்வீட்டு தான் நான் பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு வச்சு கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கொஞ்ச நேரத்துலேயே நம்ம செய்து முடிச்சிடலாம். நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. நன்றி.